அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் இருக்குது. வெள்ளை துணியில் பட்ட கரையை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வெளியாக்கலாங்கிற வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே நேரத்தில் நம்மளுக்கு டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய டிப்புகளும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். டிப் நம்பர் 1, இது கரப்பாம்பூச்சி முட்டை. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தான் இப்படி தான் இருக்கும் கரப்பாம்பூச்சி முட்டை. சமயத்தில் கருப்பாக இருக்கும், சமயத்தில் சிகப்பாக இருக்கும். அது ஒன்று ஒரு எண்ணம். ஓகே, இது கருப்பு கலர். இது 10லேருந்து 15 வரைக்கும் குஞ்சு பொரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த முட்டைக்கு இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம வீடு ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி வலிஞ்சிரும். அதனால் நீங்கள் கிச்சன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல இந்த மாதிரி முட்டைகள் இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ட்ரோவர் உள்ளுக்கு இது அப்படியே முட்டை இட்டுட்டு போயிடும். சில நேரத்தில் யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் உள்ளுக்கு அப்படியே முட்டை இட்டுட்டு போயிடும். அப்படி இனப்பெருக்கம் பெருகிரும் நம்மளுக்கு. அப்புறம் வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு கரப்பாம்பூச்சியாக வலியும். அப்புறம் நம்ம புலம்பி எந்த ஒரு யூஸும் இல்லை. இது நிரந்தர தீர்வு. அந்த முட்டையை தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சியுடைய தொழில் நீங்கிரும். ஓகே, வாங்க 2வது டிப் போகலாம். டிப் நம்பர் 2, நம்ம சிங்கில் நான்வெஜ் சமைச்சிட்டு எல்லாத்தையும் இதில் தான் கழுவுவோம். என்னதான் க்ளீனாக நம்ம கழுவி வச்சாலும் அதில் ஒரு துர்நாற்றங்கள் இருக்கும். ஏன்னா மேலே நம்ம எல்லாம் கழுவிட்டோம், உள்ளுக்குள்ளே எப்படி கழுவ முடியாதுல்ல. அதனால் அது சரியான வாடையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை தூவி விட்டுட்டு வினிகர் ஒரு கரண்டி ஊற்றுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. ஓகே, சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அப்படியே பூ போல் அப்படியே ஊற்றி விட்டுட்டு பைப்பை திறந்து விட்டுருங்க. பைப்பை திறந்து விட்டு அப்படியே கழுவி விட்டுட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம சிங்க கழுவிட்டோம். நம்ம சும்மா பைப்பை மட்டும் திறந்து அந்த எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளுக்கு போயிடும், பைப் உள்ளுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு கீழே பைப் உள்ளுக்கு வர துர்நாற்றங்கள், கவுச்சி வடை உங்களுக்கு எதுவுமே இருக்கவே இருக்காது. நம்ம வெளியே தானே கழுவி இருக்கிறோம், உள்ளுக்கு கழுவலையில். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எப்பப்போ நான்வெஜ் செய்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப வாடையாக இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ வாங்க 3வது டிப்பு போகலாமா? டிப் நம்பர் 3, நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கிறோங்க. இந்த டிப்புக்கு நம்மளுக்கு தேவை ஒரு பிளாஸ்டிக் பேக்கு. நம்மளுடைய முறம், நம்ம குப்பையெல்லாம் அள்ளுவோம்ல, அது நம்ம அந்த முறத்தையும் வாரம் கழுவணும். ஓகே, டைம் இருக்கிறவங்க கழுவிடுவாங்க. டைம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அது அப்படியே அழுக்காவே தான் இருக்கும். அது கழுவுறதுக்கு சில பேருக்கு டைமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க, வேலையை போகிறவங்களுக்குலாம் அந்த டிப்பு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா இழுத்து நல்லா சமமாக ஒரே இதுக்கு வச்சுக்கிறோங்க. ரொம்ப அந்த பக்கம் கூட இந்த பக்கம் குறைச்சலாமா, நான் கரெக்டாக வச்சு ரொம்ப இறுக்கி கட்டிடக்கூடாது. கொஞ்சம் லூஸாகவே நல்லா வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கையில் அப்படியே அந்த காற்றெல்லாம் வெளியான அப்புறம் நல்லா அமுக்கி விட்டுட்டு அந்த பின்னுக்கு, அந்த பைக்கு கட்டுற முடிச்சிருக்கு பாருங்கள், அதை பின்னுக்கு ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு வச்சுட்டினாலே நீங்கள் குப்பை அள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த முறம் உங்களுக்கு அழுக்காக போகாது. உங்களுக்கு அழுக்காக போச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் பை மட்டும்தான் அழுக்காக போகும். எப்போ அழுக்காக போகுதோ அப்போ என்ன செய்யுங்க, 1 வாரம் சென்றா 2 வாரம் சென்றா அதை கழட்டி குப்பையில் வச்சுட்டு வேறு ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டுக்கிறோங்க. இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க 4வது டிப் போகலாம். நம்ம பொதுவாகவே டவலில் வாரம் துவைச்சிடணும். ஒரு கிழமை வச்சு நம்ம துவைச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கலர் டவலாக வெள்ளை டவலாக வாஷிங் மிஷினில் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு அழுக்குமே வராது. நான் ஒரு டிப்புக்காண்டி இந்த டவல் 3 வாரம் துவைக்காமல் வச்சுருந்தேன். அந்த கதையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா? இப்போ போடுற டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெள்ளை டவலோ கலர் டவலோ நம்ம ஒரு 3 வாரம் துவைக்கலாண்டா என்ன நிலைமைக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நான் வாரம் துவைச்சிருவேன். இந்த டவல் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு கருப்பு பிள்ளையும் இருக்காது, எந்த கிராஸாக இருக்காது, சடசடண்டு இருக்காது. காரணம் வாரம் நம்ம துவைச்சிடும். இந்த வாரம் இந்த டவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வாரம் அந்த டவல் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வேறு ஒரு டவலை எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். 2 செட்டு டவல் தான் ஒருத்தருக்கு எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த டவல் நான் ஒரு தடவை கேரளாவை பெருக்கில் வாங்கினேன். இது நான் ஏர்வாடியில் வாங்கினேன். ஓகே, இது ஒரு 50 ரூபாய்க்கு ஏர்வாடியில் வாங்கி 4 வருஷமாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். இது நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் கிழிஞ்சே போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அழுக்கே இல்லை, நல்லா பொசுன்னு இருக்காது. காரணம் வாரம் நம்ம துவைக்கிறோம். அவ்வளோதான். இந்த வாரம் நம்ம இந்த செட்டு யூஸ் பண்ணோம்னா அடுத்த வாரம் அந்த செட்டு யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான். எப்பவும் போலேயே நீங்கள் வாஷிங் மிஷினில் எல்லா டவலையும் போட்டு கொஞ்சமாக சோப்பு போட்டு ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம அழுக்கான டவலை எப்படி துவைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலி மீதி 2 வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்கிறோம். ஓகே, அதுவே டவல் வாரம் துவைச்சிரும். ஒரு கிழமையை வச்சுக்கிறோங்க. வியாழனா வெள்ளியா சனி ஏதாவது ஒரு கிழமையை வச்சுக்கிட்டு நீங்கள் துவைச்சி பாருங்கள். உங்கள் டவல் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். உங்கள் டவல் பிஏ தொட்டிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட் போட்டுக்கிறோங்க. என்ன பேராக இருந்தாலும் சரி. ஓகே, டூத் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றுங்க. சின்ன டவலில் தான் நம்ம துவைக்க போகிறோம். ஓகே, அப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. இதிலேயே நீங்கள் சோப்பு பவுட்ரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நம்ம 3 வாரம் துவைக்காமல் வச்சுருக்கோம் பாருங்கள் டிப்புக்காண்டி, அந்த டவலை உள்ளுக்குள்ளே வைங்க.
டிப்புக்கு வந்து நான் கடைசியில் எடுக்கிற ஆயுதத்தை நினச்சிக்கிட்டு நான் வந்து அதை வந்து வைக்கவே இல்லை. வேற ஒரு பொருளை வாங்கி நான் வந்து உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ போடணும் இந்த துவைச்சு காட்டணும்னு நினச்சி நான் எடுத்தேன். ஆனால் அந்த பொருள் எனக்கு கிடைக்கல இங்கே. அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொழுக்கட்டு வந்து இயற்கை பழுப்பு நிறமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே இது ஓகே. ஆனால் இது வந்து சரியான கண்ணங்கரேன்னு இருக்குது பாருங்கள். தண்ணியில் பட்டோன்னா பார்த்தீங்களா, நானே தூக்கி போடலான்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. நம்ம எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால நம்ம சரி துவைச்சி முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு இதுக்குள்ள நான் ஊற வச்சுருக்கிறேன். ஓகேயா. ஆனால் டவல் வந்து கிளியவெலாம் இல்லை, நல்ல டவல் தான் இது. நான் இந்த டவலை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லைண்டா, 4 வருஷமாவா 2 வருஷமாவான்னு தெரியலை. ஆனால் வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சமாக சோப்பு, நம்ம துணிக்கு துவைக்கிற சோப்பு கொஞ்சமாக ஊற்றுங்க. இது வெறும் 50 ரூபா தான். ஓகே, அந்த டவலோட விலை வேறு 50 ரூபா தான், ரொம்பலாம் இல்லை. அப்புறம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா ஊற வைங்க. ஆனால் இங்கே இது கிடைக்காது, அதான் பிரச்சனை. இங்கே இருக்கான்னு தெரியல, நான் கவனித்ததில்லை. அதோட ஊறட்டும். ஊறி ஒரு 1 மணி நேரம் ஊறின பிறகு நான் உங்கள்கிட்ட எடுத்து கசக்கி காட்டுறேன். நம்ம டவலை வந்து எப்போவுமே வாரம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. வாரம் துவைக்காதவங்களுக்கு இந்த நிலமை தான். கலர் டவலாக இருந்தால் நம்ம இன்னும் கஷ்டப்படுவோம். ஓகேயா. இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. நான் நல்லா புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து லேசாக புழிஞ்சு நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே விரித்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். வந்து லேசாக அழுக்கு, ஒரு வாரம் அழுக்கு, பழுப்பு நிறம், உங்களுடைய வெள்ளை கலரு சட்டை டவல்லாம் ரொம்ப பழுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப அழுக்காக இருக்குல்ல, நம்மளுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். போகாது, எனக்கு தெரியும். அது போடையிலே எனக்கு தெரியும் போகாதான்னு எனக்கு தெரியலை. இப்போ பார்த்தோன்னா நம்பிக்கை வந்துடுச்சு இது போகாது அப்படின்ட்டு. இது பாருங்கள், ஒரு காவாசி தான் நம்மளுக்கு போயிருக்கு. ஓகே, மறுபடி உடம்பு போடுற பாடி ஷோப் இருக்குல்ல, அதை வச்சு லேசாக தேய்ச்சி பார்த்தேன், அப்போவும் போகலை. சரி, இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, நம்ம எடுக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துடலாம். நான் அதை நினைக்கவே இல்லை, அதை தான் நான் எடுத்து செய்வேன்ட்டு. சரி, நம்மளுக்கு ஒரு ஆயுதம் இருக்கே, அதை கையில் எடுக்கலான்ட்டு நான் இப்போ வாங்க நம்ம அதை போய் கையில் எடுக்கலாமா. இதுதான் அந்த ஆயுதம், குளோராக்ஸ். ஓகே, இதில் வந்து சோப்பு இருக்காது, சோப்பு போட்டிருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் போடணும். 1 ஸ்பூன் அளவு குளோராக்ஸ் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு சோப்பு தூள் போடணும். ரீலில் வந்து நம்மளுக்கு வந்து சோப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் நீங்கள் சோப்பு தூள் போட்டுக்கிறோங்க. இதை வந்து சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றி கொஞ்சமாக சோப்பு தூள் போட்டு ஒரு ராத்திரி கழுத ஊறட்டு நான் போய் படுத்துட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல, நல்லாவே போயிருந்துச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போகணும் எனக்கும் தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம இந்த அளவுக்கு அழுக்காக வச்சிருக்கலையா, அதனால் நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் லேசாக கரையாக லேசாக இருக்குது பாருங்கள். அதை மட்டும் லேசாக கையில் கசக்கி விடுங்க, ப்ரஷ்ஷு போட வேண்டாம். ஓகேயா, கசக்கி விடுங்க. எனக்கு ஒரு கையில் ஃபோன் இருக்கனால கசக்க முடியலை. நல்லா 2 கையும் வச்சு கசக்கினேன்னா அது போயிடும். இல்லைன்னா என்ன செய்யுங்க, அந்த தண்ணி, அந்த குளோராக்ஸ் தண்ணி சோப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறோம்ல, அதையே எடுத்து அந்த அழுக்கு உள்ள இடத்த மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கசக்கி விட்டினாலே உங்களுக்கு நல்லாவே போயிடும். தண்ணியை வந்து ஒரு சின்ன ஒரு இதில் ஊற்றி வைங்க, ஒரு ஜக்கு இதில் ஊற்றி வச்சுக்கிறோங்க. ஊற்றி வச்சு அந்த அழுக்கு இருக்குல்ல, கொஞ்சமாக லேசாக மஞ்சளாக அதை மட்டும் அதுக்குள்ளே வைங்க, மற்ற இடம் தேவையில்லை. அதை மட்டும் வச்சு நல்லா கசக்கி விட்டு ஊறுங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சாலே உங்களுக்கு நல்லாவே போயிடும். அவ்வளோதான். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் டாய்லெட்டு கழுவுறதுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண தண்ணியில் முதல்ல புழிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக சோப்லைன் போட்டு புழிஞ்சிருங்க, அதாவது கம்ஃபோர்ட் போட்டு புழிஞ்சிருங்க. அவ்வளோ முடிஞ்சிருச்சு டவல் க்ளீனு. இதை வந்து நீங்கள் கலர் டவலுக்கு இந்த குளோராக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எப்படி ரீனோ அதே மாதிரி தான். கலருக்கு வந்து வேறு ஒரு பொருள் இங்கே விற்கிறாங்க, அதை வாங்கி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு அழுக்கு வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வாரம் துவைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளுக்கு இப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா 3 வாரத்தில். நம்மளுக்கு தலை மட்டும் துடைச்சா தான் இது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம அதனால் இது வாரம் துவைச்சிட்டோம்னா இந்த ரிஸ்க் இல்லை. ஓகே, நான் டிப்புக்காண்டி இந்த 3 வாரம் வச்சுக்கிட்டு இருந்தனால எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அவ்வளோ வெளிச்சம் ரொம்ப அடிக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு காட்ட முடியலை. நான் வந்து காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. காலைல துவைச்சி போட்டேன், ஈவினிங் நல்லாவே காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு அழுக்கு இருந்த டவல் எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வெள்ளையனால இதை ஈஸியாக செஞ்சுட்டோம். அதுவே கலராக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், தூக்கி தான் போடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை டவலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீனு இல்லை குளோராக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா வெள்ளையாக போயிடும். பழுப்பு நிறம் ஈஸியாகவே உங்களுக்கு போயிடும். லேசான பழுப்பு நிறமாக இருந்தால் ஃபஸ்ட்டு செஞ்ச டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா. பை, see you.